இது ஆற்றுல இருந்து வரக்கூடிய நன்னீர். இது குடிக்கக்கூடிய நிலையில மலைகள்ல இருந்து மலை வழியா நமக்கு வருது. அல்லாஹ் கேட்கிறான், இந்த கடல் நீர் உப்பா இருக்கிற மாதிரி எல்லா நீரையும் நான் உப்பாக்கியிருந்தேன் அப்படின்னா நீங்க எதை குடிப்பீங்க, எப்படி வாழ்வீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது நன்னீராக இல்லாம இருந்திருந்தா நம்ம எதை குடிச்சிருப்போம். அப்ப இது எவ்வளவு பெரிய நியாமத். இந்த நியாமத்துக்குலாம் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிட்டே இருந்தாலும் பத்தாது. அவ்வளவு பெரிய நியமத்தை நமக்காக மனிதனுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனா நமக்கு எப்பவுமே அல்லாஹ் கொடுக்காத விஷயங்கள், நமக்கு இன்னும் என்ன தேவை இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டுட்டே தான் இருக்கும். அப்போ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நியமத்தையும் நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அதோட தன்மையை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். தும்மலத்து சலுன யௌமை இதின் அணி நயம். அந்த நாள்ல ஒவ்வொரு நியமத்துக்காகவும் நீங்க கேள்வி கணக்கு கேட்கப்படுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கு கொடுத்த எல்லா நியமத்துக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்போ உனக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை நான் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன், அந்த தண்ணீருக்கு நீ நன்றி செலுத்தினியா அப்படின்னு கேட்பான். அப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நியமத்துகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் சுத்தி பார்ப்போம். அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி